அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. போலீஸ் கூப்பிட்டப்போ வினய் அங்கிளும் எதுவுமே சொல்லாம போனாங்க. அப்ப அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். ஐயோ, என் டாடி என்ன மித்திரமா தப்பு பண்ணாரு. என்ன தப்பு பண்ணிருந்தாலும் போலீஸ்ல சொல்லலாம்ல, எதுக்கு கொல்லணும்? என் டாடி பாவம் தானே. அவரு பேட் டாடி தான். ஆனா எனக்குன்னு இருந்தது அவரு மட்டும்தானே மித்ராமா. தானியா பாவன் கூட வினய் அங்கிள் யோசிக்கல. ஐயோ தானியா, இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. வினய் அங்கிள் எந்த தப்புமே பண்ணல. போய் சொல்றீங்க. நீங்க எப்பவுமே போய் சொல்ல மாட்டீங்க, ஆனா இப்ப போய் சொல்றீங்க. அன்னைக்கே தேன்னு சொன்ன, அப்புறம் போலீஸும் சொன்னாங்க. இப்ப அரெஸ்டே பண்ணிட்டாங்க. போலீஸ் தப்பு பண்ணவங்கள தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் எத்தனை தடவை கேட்டேன் என் டாடி இருக்காரான்னு. நான் வேற யாருமே நம்பல. உங்களை தானே மித்ராமா நான் நம்பினேன். நீங்களும் என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஐயோ இல்ல தானியா, இல்ல. எனக்கு மம்மியும் இல்ல டாடியும் இல்ல. அப்படிதானே மித்ராமா? ஐயோ தானியா, ஏமா இப்படி பேசுற? தானியா, ஐயோ என்ன தானியா? நான் எப்படியாவது டாடி ஜெயில இருந்து வருவாரு, ஒரு தடவையாவது பாத்துடலான்னு இருந்தேன். ஆனா இனிமே என் டாடிய பார்க்கவே முடியாதுல்ல. அப்படிலாம் இல்ல. அவரை இனிமேல் கனவுல மட்டும்தான் பார்க்க முடியும். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தானியா, ப்ளீஸ் தானியா. வினய் அங்கிள் ஏன் மித்ராமா இப்படி பண்ணாரு? ஒருத்தர் கொல்றதெல்லாம் பாவம் தானே. இது அவருக்கு தெரியாதா? டாடியும் பேட், வினய் அங்கிளும் பேட் அங்கிள். இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு தானியா. இங்க வா, அம்மா கிட்ட வா. போங்க மித்ராமா, எல்லாருமே என்ன ஏமாத்திட்டீங்க. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. தானியா, தானியா. ஐயோ ஆண்டவா, இப்ப இந்த குழந்தைக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் எனக்காக வினய் சுமக்கிறாரு. ஐயோ கடவுளே, கடவுளே. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். இப்ப சந்தோஷமா உனக்கு? இத தானே நீ எதிர்பார்த்த? இப்படி வினய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் தானே என்னென்னமோ பண்ண. இப்ப திருப்தியா? ஓ சிரிக்கிறியா? அது சரி. உனக்கு என்னப்பா, ஒரு அப்பாவி மேல நீ நினைச்ச மாதிரியே பழி போட்டு அரெஸ்ட் பண்ணி கேஸ முடிச்சிட்ட. இனி உன் கரியர்ல எந்த பிளாக் மார்க்கும் இருக்காது. நீ சிரிக்கலாம், சிரி, தப்பில்ல. மாயா, நீ தேவையில்லாம கோவப்படுற. நான் தேவையில்லாம கோவப்படுறேனா? ஹலோ சார், நீங்க உங்க ஈகோக்காக எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரை அக்யூஸ்ட் ஆக்கிருக்கீங்க. கமிஷனரை எப்படியோ சமாளிச்சு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் தப்பா தெரியலையா உங்களுக்கு? எனக்கு புரியுது மாயா, நீ உன் கிளைண்ட காப்பாத்தணும்னு பேசுற. ஆனா அவன் தான் உண்மையான கொலைகாரன். கார்த்திகை கொலை பண்ணது அவன் தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட கிளியரா இருக்கு. நீ சொல்ற மாதிரி கமிஷனரை கரெக்ட் பண்ணிலாம் வாரண்ட் வாங்க முடியாது. அதோட உன் கிளைண்ட் தான் பெரிய விஐபி ஆச்சு, அப்புறம் எப்படி வாங்க முடியும்? இத பார், எல்லா எவிடன்ஸையும் ப்ராப்பரா சப்மிட் பண்ணி லீகலா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். இல்ல அன்பு, நீ பொய் சொல்ற. நீ ஏதோ கேம் ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு கை வந்த கலை தானே. நீ நேத்து நைட் ஆள் காணாம போனப்போவே நான் சந்தேகப்பட்டேன். உன் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீவ் ஆக சொன்னது உனக்கு பிடிக்கல. சோ
நீ ட்ரிகர் ஆயிட்ட. அதனால உடனே ஏதேதோ பிளான் பண்ணி ஏதோ எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்ட. அப்படிதானே? ஐயோ மாயா, நீ என்ன தப்பாவே புரிஞ்சு பேசுற. ஆமா, அந்த வினய் யார்? எனக்கு அவனுக்கு எனக்கு என்ன பங்காளி சாண்டியா? நான் எதுக்கு மெனக்கிட்ட எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நிரபராதையை மாட்டி விடணும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், வினய் எந்த தப்பும் பண்ணல. மாயா, நீ ரொம்ப நியாயமானவ. சோ உன் கிளைண்ட் சொல்றதுதான் உண்மைன்னு நம்புறேன். அதுக்காக அவங்க பக்கம் நிக்கிறேன். இங்க பார், அதெல்லாம் ஓகே தான். ஆனா உன் கிளைண்ட் வினய் அவன் நியாயமானவன் கிடையாது. அவன் உன்னையும் ஏமாத்தி ஊரையும் ஏமாத்துறான். நம்பல? இரு, இப்ப நம்புவ. இந்தா, இத பாரு. பாருமாயா, நல்லா பாரு. இந்த கேஸ் இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருந்தது காரணமே அந்த ரெசார்ட்ல சிசிடிவி இல்லாததுதான். இப்ப நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எவிடன்ஸை கைப்பற்றிருக்கேன். இனிமே அந்த வினைய நான் சும்மா விட மாட்டேன். மத்தபடி நீ சொல்ற மாதிரிலாம் நான் ஒன்னும் கேம் ஆடல மாயா. கேம் ஆடுறது அந்த வினை தான். நான் இது வரைக்கும் எல்லா கேஸையும் நியாயமா தான் டீல் பண்ணிருக்கேன். இப்போது ஒத்துக்க மாயா, இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிச்சேன்னு. அண்ணா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. தானியா, தானியா, எங்கடி இருக்க? தானியா, ஏய் தானியா. ஏன் தேன்னு கத்திக்கிட்டு இருக்க? ஏய், நான் தானியா எங்கன்னு கேட்டேன். கூப்பிட்டவள. என்ன தேனு, எதுக்கு இப்ப தானியாவை கூப்பிடுற? அடேங்கப்பா, அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்கிற? நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு நாடகக்காரியை நான் பார்த்ததே இல்லடி. ஐயோ தேனு, ஏன் தேனு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? வாய் மூடு. எனக்கு என்ன ஏதோ தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு ஏதோ வந்து உன்னை கேட்டப்போ புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்க. என்ன என்ன யோசிக்கிற? உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? புருஷன் தான் என் மாமாவை கொலை பண்ணாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுச்சுல. இப்ப எங்க கொண்டு போய் வச்சுக்கோ உன்னோட மூஞ்சிய? ஏய், உண்மையா சொல்லு, உன் புருஷன் மட்டும் தான் என் மாமாவை கொன்னானா இல்ல நீயும் சேர்ந்து கொன்னியா? கிட்டலாம் இதே பிரச்சனை. தானியா, ஏய் தானியா, ஐயோ எங்கடி இருக்க? தேனு ப்ளீஸ் தேனு, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், இந்த பிரச்சனையில தானியாவை இழுக்காத. அவ சின்ன குழந்தை, நீ நல்லா இருப்ப. அவ மனசுல கண்டதையும் சொல்லி விஷத்தை விதைக்காத ப்ளீஸ். விஷத்தை விதைக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கியா? உலகார பாவீங்களா? தின்ன சோத்துக்கு நன்றியே இல்லாம, அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாம துடிக்க துடிக்க ஒரு உயிரை கொண்டுட்டு இப்போ என்கிட்ட வந்து நியாயம் பேசிட்டு இருக்கியா? உன்னையும் என் மாமாவையும் விடுங்க. என் பாட்டிய பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப நாங்க எங்க குடும்பத்துல இருந்து ஒரே ஒரு ஆம்பளையை இழந்துட்டு நிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீங்க தான். உங்க குடும்பத்தை எங்க வீட்டுல விட்டதை விட நாங்க என்னடி பாவம் பண்ணோம்?
போதும். இதுக்கு மேல எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஒரு கொலகாரி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அதை விட அசிங்கம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. எங்களை ஆள விட சாமி. தானியா, தானியா, எங்கடா இருக்க? ஐயோ தேனு, தேனு வேணாம் ப்ளீஸ் தேனு, வேண்டாம் தேனு, வேணாம் தேனு. தானியா வாடி போலாம். ஐயோ தேனு, தேனு வேணாம் தேனு, ப்ளீஸ் தேனு, வேணாம் தேனு. எங்களை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம பேசிக்கலாம். பெரியவங்க பிரச்சனையை நாம பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அதுக்காக தானியாவை கூட்டிட்டு போறேன்னு நிக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல. கொஞ்சம் யோசித்தேனு. நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசுறியா? நீ யாரு எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வேணாமா இல்லையான்னு சொல்றதுக்கு? ஒழுங்கா தானியாவை என்கிட்ட விட்டுரு, இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ தேனு, நீ புரியாம பேசிட்டு இருக்க. தானியா இங்க இருக்கிறது தான் நல்லது. இந்த நிலைமையில அவளை நீ கூட்டிட்டு போய் என்ன செய்வ? உன் கோபத்தையும் வெறுப்பையும் எல்லாத்தையும் அவ மேல காட்டாத. நான் என்னமோ செய்றேன். தானியா எங்க ஃபேமிலி, நாங்க என்னமோ செஞ்சுட்டு போறோம். சும்மா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத, சரியா? போதும் போதும், என் குடும்பத்துக்கு நீ செஞ்ச எல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் உன்னை நம்பி புள்ளைய விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. தானியா வா போலாம். ப்ளீஸ் தேனு, வேணாம் தேனு, விடு தேனு. வா தானியா, தானியாவை விட்டுரு தேனு. வா தானியா, விடுன்னு சொல்லிட்டேன். போயிடாத தேனு, ப்ளீஸ் தேனு, விடு விடுன்னு வா சொல்றேன். தானியா. என்னடி பாக்குற? நான் அன்னைக்கே சொன்னல இவங்களெல்லாம் நம்பாத நம்பாதன்னு. இப்ப பாத்தியா, போலீஸே சொல்லிருச்சு உன் அப்பாவை இவங்க தான் கொன்னாங்கன்னு. இதுக்கு மேலயும் நீ இங்கதான் இருக்க போறியா தானியா? வா என் கூட, வா தானியா. தேனு, தேனு அவ அழறா பாரு. ஐயோ ஏய், இப்பதானே சொன்ன இது எங்க குடும்ப விஷயம்னு. நீ தலையிடாத. ஏதாவது பேசுன மரியாதை கெட்டும். தேனு, ஏன் தேனு நீ இப்படி பண்ற? ஏய், நீ முதல்ல என் கூட வா. இனிமே இதுங்க யாரும் நம்ம யாரும். இந்த துரோகிங்க கூட எல்லாம் நீ வளரணும்னு எந்த அவசியமும் இல்ல தானியா. வா முதல்ல என் கூட. தேனு, தேனு வேணாம் தேனு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கெட்டும். வா போலாம். தேனு வேணாம் தேனு, சொன்ன கேளு. மித்ரா, மித்ரா. மித்ரா, மாயா வாங்க மாயா. எப்போ வந்தீங்க? சாரி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே மித்ரா. வினய், வினய்க்கு என்னாச்சு? பெயில் எடுக்க ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? அவரை எப்போ வெளியில கொண்டு வர முடியும்? என்ன மாயா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? வெளியில எடுக்க முடியுமா இல்ல முடியாதா? இல்ல மித்ரா, இதுவுமே கஷ்டம் இல்ல. நான் தான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன்ல,
நான் கொலை பண்ணவங்கள கூட காப்பாத்திருக்கேன். வெயில எடுக்கிறதோ இல்ல வினை மேல தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதோ ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. ஆனா என்ன மாயா சொல்லுங்க. ஆனா நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லணும் மித்ரா. உண்மையாவே என்ன நடந்தது? கார்த்திக் கொலைக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். மித்ரா, எதுவுமே தெரியாம ஃப்ளோலெஸ்ஸா நான் போய் கோர்ட்ல நிக்க முடியாது. நான் தான் ஸ்டார்டிங்லயே கேட்டேன்ல, ஒருவேளை நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொல்லிடுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உங்களை பாதுகாக்க தான் நான் இருக்கேன். இவ்ளோ சொன்னேன் ஏன் மித்ரா? அப்ப கூட நீங்க என்ன நம்பாம எல்லாத்தையுமே மறைச்சிட்டீங்களே. என்னாச்சு மாயா? மகாபலிபுரம் ரெசார்ட்ல வினயும் அருணும் சேர்ந்து ஏதோ டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு கொண்டு போன வீடியோ அன்பு கைக்கு சிக்கிருக்கு. அத வச்சுதான் அவர் வாரண்ட் வாங்கி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். நீங்க யாரும் கொலை பண்ணலனா அப்போ அந்த பெட்ஷீட் குள்ள என்ன இருந்துச்சுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லனா உங்க வெளியில வர்றது ரொம்ப சிரமம். இப்ப நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த கொலைய வினய் தான் பண்ணிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. மித்ரா, நான் இத பிரேக் பண்ணி தான் கோர்ட்ல வாதாடணும். உங்க ஹஸ்பண்ட வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும். உண்மையா அன்னைக்கு ரெசார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும்னு யோசிக்க முடியும் மித்ரா. இங்க பாருங்க மித்ரா, உங்களுக்கும் இந்த விஷயத்துல என்ன தவிர வேற ஆப்ஷனே இல்ல. டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்கிட்ட பொய் சொல்றதுனால பாதிக்கப்பட போறது நான் இல்ல, நீங்க தான். இப்ப கூட நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் வினய இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும். ஓகே மித்ரா, இதுக்கு மேல உங்க இஷ்டம் தான். இப்ப இருக்கிற நிலைமையில உங்க ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம்தான். கோர்ட்ல பார்க்கலாம். ஆனா எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல எந்த ஒரு ஹோப்பும் இல்லை. உங்க ஹஸ்பண்ட் ஜெயில இருக்கிறதா உங்க விருப்பம்னா இதுக்கு மேல நான் மட்டும் என்ன மித்ரா செய்ய முடியும்? பாப்போம் மித்ரா, நான் போயிட்டு வரேன். மாயா, ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லிடுறேன் மாயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க ப்ளீஸ். மித்ரா, சொல்லுங்க. நீங்க என்ன ஃபுல்லா நம்பலாம். நான் என்னைக்கும் என் தொழிலுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, வினய் ஏன் கார்த்திகை கொலை பண்ணணும்? இல்ல மாயா, வினய் கொலை பண்ணல. வினய் மேல எந்த தப்புமே இல்ல. ஐயோ, அவரு ஒரு அப்பாவி. நான் தான் கொலை பண்ணேன். அதுவும் என் கையால தான் கார்த்திக் செத்தான். தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான் மாயா. வினய் தப்பு பண்ணல மாயா, ப்ளீஸ். நான் தான் தப்பு பண்ணேன். மித்ரா, ப்ளீஸ், உணர்ச்சி வசப்படாம என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொல்லுங்க. நீங்க குற்றவாளியா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். அன்னைக்கு நானும் வினயும் ரூம்ல இருக்கும்போது யாரோ எங்க ரூம் கதவை தட்டுற மாதிரி இருந்தது. வினய் அதை யாருன்னு பார்க்க வெளியில போனாரு.
வேணும்னு செய்யல மாயா. கொலை பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ வினைய அடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவ என்ன அடைய பார்த்தான். என்கிட்ட அத்து மீறி நடக்க முயற்சி பண்ணான். எனக்கு அப்ப வேற வழியே தெரியல மாயா. அங்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கவும் வினைய காப்பாத்தவும் நான் அவனை தள்ளி விட்டுட்டேன். ஆனா அவன் எதிர்பாராத விதமா அவன் செவுத்துல மோதி அப்படியே செத்துட்டான். ஐயோ ஐயோ, நான் இத வேணும்னு செய்யல மாயா. வேணும்னு செய்யல. நான் வேணும்னு செய்யல. வேணும்னு செய்யல மாயா.